மகாவதார் அறக்கட்டளைக்கு வணக்கம். ரங்கநாதன் சார் அவர்களுக்கு வணக்கம். பழனியப்பன் சார் அவர்களுக்கு வணக்கம். இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து ஆசிரியர் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதற்கண் நம்முடைய பெற்றோர்களுக்கு வணக்கம், நம்ம குருமார்களுக்கு வணக்கம். நன்றி. உங்களது இந்த உரையை தொடங்குது சார். இன்னைக்கு நம்முடைய சப்ஜெக்ட் வந்து என்னன்னா உடல் பலம். அது என்னன்னா, இப்ப நம்ம இங்க இருக்கிறவங்க எல்லாம் யாருக்குறையோ ஒரு 50 வயதை தாண்டியவர்கள் தான் இருக்கிறோம். 50 வயது தாண்டியவர்களுக்கு நிறைய வந்து இந்த குடல்ல, அதாவது அர்ஜென்ட்டா வெளிக்கு போகணும்னு தோணும். சில நேரத்துல மோஷன் ப்ராப்ளம் வரும், கான்ஸ்டிபேஷன் வரும். இதெல்லாம் வந்து குடலில் ஏற்படுகிற பல்வேறு பிரச்சனைகள். அதாவது ரொம்ப வேகமா உடனடியாக போகணுன்ற மாதிரி தோணும், கட்டுப்படுத்த முடியாது. இதெல்லாம் வந்து குடலுடைய வீக்னஸ். இந்த வீக்னஸை எப்படி சரி பண்றது அப்படின்றதான் இன்னைக்கு அந்த முதிரைகள், அந்த உணவு முறைகள் நான் இன்னைக்கு சொல்ல வரேன். அதனால இன்னைக்கு வந்து, அதாவது நம்ம என்ன இப்போ முதல்ல என்ன சாப்பிடலாம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். எதை சாப்பிடக்கூடாது, எதை சாப்பிட்டா நமக்கு குடலுக்கு ஒத்து வராது, இதுதான் நம்ம சப்ஜெக்ட் இன்னைக்கு. எதை சாப்பிட்டா நல்லது, எது சாப்பிட்டா நமக்கு குடலுக்கு ஒத்து வராது, எது சாப்பிடக்கூடாது அப்படின்றத நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணணும். இதுதான். அப்போ தினமும் காலையில என்ன சொல்றேன்னா, அதாவது வயிறு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கொய்யா இலை, மா இலை, இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் கொதிக்க வச்சு கஷாயமா சாப்பிடலாம், தப்பு இல்லை. கொய்யா இலை, மா இலை, இது வந்து நீங்க என்ன அந்த குடல் பகுதியை கரெக்டா எல்லாத்தையுமே, அதாவது நல்ல ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உதவும். அதே மாதிரி டெய்லி இளநீர் சாப்பிடலாம். அதாவது தினமும் வந்து ஜீரக நீர், அதாவது நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், குடிக்கிற தண்ணியில சீரகத்தை லேசா வறுத்துட்டு அதான் கூட கொஞ்சம் சீரகம் இப்போ போதும், இல்லைன்னா ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். அதாவது சளி இருக்கிறவங்க லவங்கம் சேர்த்துக்கலாம், சளி இல்லைன்னா லவங்கம் தேவையில்லை. ஜீரகமும் ஏலக்காயும் போட்டு அந்த தண்ணியை கொதிக்க வச்சு தினமும் குடிங்க. அதே மாதிரி வயிறுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது என்னன்னா, நான் இளநீர் சொன்னேன். அதே மாதிரி வயிறுடைய ஆரோக்கியத்துக்கு பழைய சோறு, தண்ணி ஊத்தின சோறு. கேரளாவெல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்தின பழைய சோறு ராத்திரி வெடிச்சிட்டு அதை தண்ணி ஊத்தி வச்சிருவாங்க. காலையில அது வந்து அது ஒரு விதமான மனத்துடன் சுவையாக உப்பு போட்டு அதுல அந்த பழைய சோறுல கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் மிளகுத்தூள் இப்படி போட்டு பாருங்க. ஏன்னா சளி இருக்கிறவங்களுக்கு வேணும்னா மிளகுத்தூள் போட்டுங்க. பொதுவாக கறிவேப்பிலை, பச்சை கறிவேப்பிலை காய வச்சுதான் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும், மனமா இருக்கும். இப்படி இந்த பழைய சோறு என்பது வயிறு ப்ராப்ளத்துக்கு மிகச்சிறந்த உணவு. அதாவது நீங்க அலோபதி டாக்டர் கிட்ட போனீங்களா கூட சொல்றாங்க இப்பெல்லாம், சார் இது கட் ஹெல்த்துக்கு வந்து பழைய சோறு சாப்பிடுங்க, உடலுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சப்ஜா விதைகள், அப்புறம் வேற அந்த மாதிரி சில தண்ணியில போட்டா உப்பக்கூடிய சில விதைகள்லாம் இருக்குது, அந்த விதைகள்லாம் கூட குடிக்க சொல்றாங்க இப்பெல்லாம் அலோபதி டாக்டருங்க. அதனால இன்னொன்னு, நம்ம காய்கறிகள் சாப்பிடும் போது காய்கறிகளை உப்பு நீர்ல அலசிட்டு அதுக்கப்புறம் சமைக்கிறது நல்லது. அத கூடி மட்டும் எந்தெந்த காய்கறிகளை பச்சையாக சாப்பிட முடியுமோ, அதாவது நீங்க சாப்பிடலாம், கேரட் சாப்பிடலாம், பீட்ரூட் சாப்பிடலாம், வெண்டைக்காய் சாப்பிடலாம், கோசு பச்சையா சாப்பிடலாம், முள்ளங்கி பச்சையா சாப்பிடலாம். இதெல்லாம் வந்து தக்காளி, இதெல்லாம் வந்து சாலட் மாதிரி போட்டு கூட சாப்பிடலாம். கொஞ்சோண்டு உப்புத்தூள் போட்டு கலந்து பச்சையா சாப்பிடலாம் காலையில. இப்படி அதாவது ஏன் பச்சையா சாப்பிட சொன்னா, நம்முடைய பச்சையா சாப்பிடுவதன் மூலமாக உயிர் சத்து நமக்கு கிடைக்குது. அதாவது உயிர் சத்து உள்ள உணவுகள், உயிர் சத்து போயிட்ட உணவுகள், உயிர் இல்லாத உணவுகள். இப்ப வெந்த உணவுகள் என்பது உயிர் சத்து குறைஞ்சி போகுது. வேகாத உணவுகள்ல உயிர் சத்து இருக்குது. அதாவது நம்ம வந்து ஏற்கனவே செடிகளில் இருந்து பறித்த உணவு நம்ம உயிரோட தான் கொண்டு வரோம். அந்த உயிரோட இருக்கிற உணவை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால உயிர் போயிடுது. ஏன்னா எந்த பொருளுமே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அந்த பொருளுடைய உயிர் தன்மை குறைஞ்சிடும். அதனால கூடி மட்டும் ஃப்ரிட்ஜை தவிர்ப்பது நல்லது. அதனால நேரடியா தினமும் கொஞ்சம் காய்கறிகள் வாங்கி அந்த காய்கறிகளை ஃப்ரிட்ஜில் வைக்காம நேரடியாக கழுவி நேரடியாக சமையல் பண்ணி சாப்பிட்றது மிகச்சிறந்தது. அது எந்த உணவுமே கூடி மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற பழக்கத்தை குறைச்சிக்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அதாவது ஃப்ரிட்ஜை வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலத்துல ஏதோ கண்டுபிடிச்சிட்டா அதை விளம்பரம் பண்ணா நம்ம நிறைய ஃப்ரிட்ஜை பழகிட்டோம். ஃப்ரிட்ஜ் என்பது பெரிய இன்னைக்கு எல்லா வீட்லையுமே தவிர்க்க முடியாத ஒரு ஒரு இது விஷயம் ஆயிடுச்சு, ஒரு மிஷின். ஆனா ஃப்ரிட்ஜ் என்பதை இப்போதைக்கு என்ன சொல்றோம்னா சவப்பெட்டின்றான். அது வந்து அதாவது இருக்கிற பொருள்களை அதாவது அந்த உயிர் சத்தை காலி பண்றதுனால அதுக்கு அப்படி ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. உயிர் சத்தை ஃப்ரிட்ஜ் வந்து காலி பண்ணுது. அதனால ஃப்ரிட்ஜை கூடி மட்டும் எவ்வளவு மேக்சிமம், அதாவது நான் இதெல்லாம் சொல்றதெல்லாம் எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்த முடியாது. இருந்தாலும் இப்ப நீங்க ஒரு அரிசி மாவு அந்த மாவுலாம் வச்சுக்கிறீங்கன்னா
அதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கிறீங்க, அது வேற விஷயம். அதை குடி மட்டும் தவிர்க்கிறது நல்லது, அவ்வளவுதான் என்னுடைய கருத்து. இப்போ பச்சை காய்கறிகள், பச்சை நம்ம சார் சொன்னாரு பழங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னாரு. பழத்தை வந்து ஆப்பிள் பழம் சாப்பிடுங்க, எல்லா பழமும் சாப்பிடுங்கன்னாரு. நீங்க எல்லா பழத்தையும் சாப்பிடலாம். அதாவது வயிற்றுக்கு முக்கியமானது, குடலுக்கு வந்து துவர்ப்பு சுவை, துவர்ப்பும் கசப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வயிறு குடலுக்கு வந்து என்னன்னா கொட்டைகள் சாப்பிட சொன்னாரு. புரோட்டீன் புரோட்டீன் வந்து நம்ம கொட்டைகள்ல நிறைய இருக்குது. நீங்க கறிதான் புரதம் கிடைக்குது அப்படின்ற மாதிரிலாம் நினைக்க தேவையில்ல. நம்ம பருப்புகள், கொட்டைகள் இதெல்லாம் வந்து நமக்கு புரோட்டீன் நிறைய கிடைக்குது. அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இந்த வயிறுக்கு நல்லது. அதாவது காலையில தினமும் வந்து சுண்டல், எல்லா இதுவுமே சுண்டல் சாப்பிடலாம். உதாரணமா நிறைய தோரங்கொட்டை சுண்டல், தோற்பு சுவையுடையது, மூக்கலை சுண்டல், மொச்சக்கொட்டை சுண்டல், கொள்ளு. நம்ம வந்து உணவுல கொள்ளு என்பதை ரொம்ப மறந்துட்டோம். கொள்ளு என்பது மிக முக்கியமான ஒரு அற்புதமான உணவு. கொள்ளு சாப்பிட்டீங்கன்னா உங்களோட உடல்ல இருக்கிற கொழுப்பு குறையும். அதான் மறந்துடாது. இதயத்துக்கு மிக நல்ல ஒரு உணவு கொள்ளு. அதனால கொள்ளை வந்து மிகவும் ஏன்னா இன்னைக்கு கொள்ளு என்பது நம்ம மக்கள் மத்தியில மறந்து விட்ட உணவாக மாறி போச்சு. கொள்ளை வந்து மறந்துடாதீங்க. தயவு செய்து வாரத்துல 1 நாள் 2 நாள் கொள்ளு சேர்த்துங்க. கொள்ளு சேர்த்தீங்கன்னா இதயத்துல, அதாவது ரத்த குழாயில் இருக்கிற கொழுப்புகள்லாம் கரைஞ்சி ஓடிடும். கொழுப்பு வந்து கொழுப்பு குறைக்கும். அதாவது கொழுத்தவன் கொள்ளு சாப்பிடணும், இளைத்தவன் எள்ளு சாப்பிடணும் ஒரு பழமொழி இருக்குது. அதனால கொள்ளை பயன்படுத்துங்க, உங்களுடைய கட் ஹெல்த்துக்கு மிகவும் நல்லது. அதே மாதிரி முளை கட்டிய தானியங்கள், முளை கட்டிய தானியங்களை சாப்பிடுங்க. முளை கட்டின தானியங்கள் வந்து எக்ஸ்ட்ரா புரோட்டீன் கிடைக்கும், பல்வேறு சத்துக்கள் அதுல கிடைக்குது. அது முளை வரதுனால நீங்க எல்லா உணவுகளையுமே வெந்தயம் முளை கட்டி சாப்பிடலாம், பச்சை பயிறு சாப்பிடலாம், கடகா கொட்டையை முளை கட்டி சாப்பிடலாம். இந்த மாதிரி உங்களால எது எது முடியுமோ அது மாதிரி முளை கட்டி சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடலுக்கு வயிற்றுக்கு ஆரோக்கியம். அதே மாதிரி காய்ந்த கொட்டைகள், பழங்கள், திராட்சை பழம், பேரிச்சம்பழம். திராட்சை பழம் வந்து மிக நல்லதுங்க. அதாவது வயதானவர்கள் எல்லாமே சும்மா உங்களுக்கு எப்பப்போ தண்ணி தாக எடுக்குதோ, எப்பப்போ ஏதாவது ஒரு அசை போடணும்னு தோணுதோ, ஒரு 4 திராட்சை எடுத்து வாயில போட்டு சாப்பிடுங்க. நல்லது, வயதானவர்கள் மிக நல்லது. காய்ந்த திராட்சை, விதை உள்ள திராட்சை இன்னும் ரொம்ப நல்லது. அதனால திராட்சையே ஒரு முக்கியமான, நம்ம வயதானவங்க அனைவருமே திராட்சையை எப்பவுமே, நீங்க இப்போ அலோபதி டாக்டர்களாக கூட இதை சொல்றாங்க. ஏன்னா திராட்சை பழம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால திராட்சையை முக்கியமான உணவாக வச்சுங்க. அதே மாதிரி பழத்துல வந்து பப்பாளி பழம், வாழைப்பழம், மாதுளம்பழம், கமலா, அத்திப்பழம், இந்த மாதிரி பழங்கள் எல்லாம், அதாவது எதையுமே ஃப்ரிட்ஜில் வைக்காம சாப்பிடுங்க. அதுதான் மிக முக்கியமானது. ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு எடுத்து சாப்பிடுற பழக்கத்தை தவிர்த்துருங்க. அதே மாதிரி உருளைக்கிழங்கு சாப்பிடாதீங்க. உருளைக்கிழங்கு நம்முடைய வயிற்று குடல் பகுதிக்கு நல்லது இல்லை. அது கருணைக்கிழங்கு சாப்பிடுங்க. கருணைக்கிழங்கு அற்புதமான ஒரு உணவு. மூலத்துக்கு கருணைக்கிழங்கு மாதிரி ஒரு சிறந்த உணவு இல்லவே இல்லை. கருணைக்கிழங்கு லேகியம் தான் மூலத்துக்கான மருந்தாவே கொடுக்குறாங்க. ஆயுர்வேதாவில் நீங்க சித்தாவில் போனீங்கன்னா கருணைக்கிழங்கு லேகியம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கருணைக்கிழங்கு வந்து மூலத்துக்கு நல்லது. குடல்ல இருக்கிற புண்ணை சரி பண்ணும், அமிலத்தன்மை குறைக்க. நம்ம வயிற்றுல அமிலம் சுரக்குது இல்லைங்களா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுடைய வீரியத்தை குறைச்சிரும். அதே மாதிரி பித்தத்தை கட்டுப்படுத்தும். நல்ல வயிற்றுல இருக்கிற தேவையற்ற அழுக்குகளை, கழிவுகளை வெளியேற்றத்துக்கு மிக உதவும். அதாவது கழிவுகள் வெளியேற்றணும் இல்லையா, இப்போ நம்ம கழிவுகளை வெளியேற்றத்துக்கு வாழைப்பழம் சாப்பிட்றோம் இல்லையா, அது மாதிரி பல்வேறு விஷயங்களை பெற்றோம். திரிபாலா சோறும் சாப்பிட்றோம். அப்போ அது மாதிரி கருணைக்கிழங்கு வயிற்றில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ஒரு முக்கியமான ஊக்கியாக செயல்படுகிறது. அதே மாதிரி வெள்ளிக்கிழங்கு, சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, சர்க்கரை வெள்ளிக்கிழங்கும் நம்மளுடைய வயிற்றை சுத்தம் பண்ணுவதற்கு, வயிற்றுல இருக்கிற கழிவுகளை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நீங்க சர்க்கரை வெள்ளிக்கிழங்க கொஞ்சோண்டு நல்லா நல்லா வேக வச்சுட்டு கொஞ்சம் வெல்லம் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கூட குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ஏன்னா வேக வச்சுட்டு பச்சை சாப்பிட்டா கொஞ்சம் நாக்கு வந்து பெசுற மாதிரி தெரியும். அதனால அதான் அதுக்குள்ள வந்து இந்த இப்பதான் வந்து இதெல்லாம் இந்த மைதா மாவு போலிகள் நிறைய தயாராயிடுச்சு. அதுக்கு முன்னெல்லாம் வந்து ஆதி காலத்துல என்னன்னா வெள்ளிக்கிழங்கை வேக வச்சுட்டு வெல்லம் போட்டு கலந்து அரிசி மாவுல போட்டு இது பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல நீங்க எப்படி சாப்பிட்டாலும் பரவாயில்ல, வெள்ளிக்கிழங்க சேர்த்துங்க. கொஞ்சம் வெல்லம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா நல்ல சுவைச்சு சாப்பிடும் போது உமிழ்நீர் நிறைய சுரக்கும், உள்ள சாப்பிட்றதுக்கு எளிமையாக இருக்கும். அதான் இதனுடைய இது வெள்ளிக்கிழங்கு. அதுக்கப்புறம் என்னன்னா நீங்க வாழைப்பூ, வாழைத்தண்டு இதெல்லாம் வந்து நம்ம இந்த வயிற்றில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுவதற்கு மிக உதவும். வாழைப்பழம் சாப்பிடுங்க, பப்பாளி பழம் சாப்பிடுங்க, மாதுளை, கமலா, அத்திப்பழம் இதெல்லாம் சாப்பிடுங்க. நெய் வந்து கொஞ்சம் தினமும் காலையில சுடு நீர்ல எழுந்த உடனே ஒரு 4 சொட்டு 5 சொட்டு
நெய் போட்டு சாப்பிடுங்க. நெய் வந்து அந்த வயிற்றுல இருக்கிற புண்ணு எல்லாம் சுத்தம் பண்ணும். கழிவுகளை, ஏன்னா ஒரு லூப்ரிகேஷனும் ஆயிடுது. அது மட்டும் இல்லை, வயிற்றுல இருக்கிற புண்ணை ஆற்றக்கூடிய ஒரு நல்ல சக்தி உடையது நெய். அதனால நான் பாலுக்கெல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணல. பால்லாம் நீங்க தேவையில்லை. டீ காஃபி அதே மாதிரி சாப்பிடாதீங்க. டீ காஃபிலாம் வந்து நல்ல விஷயங்கள் கிடையாது. டீ காஃபி நம்ம உணவுன்னு நினைச்சுக்கிறோம். பல்வேறு விஷயங்கள் சாப்பிட்றோம். பான் பராக்லாம் கூட சாப்பிட்றோம். அதெல்லாம் சாப்பிடவே கூடாது. பான் பராக்கு மற்றபடி நீங்க என்னென்ன சாப்பிட்றீங்களோ அதெல்லாம், அதாவது தேவையில்லாத விஷயங்கள். டீ காஃபி சாப்பிடாதீங்க. அதே மாதிரி நல்லெண்ணெய் டெய்லி வாயில நல்லெண்ணெய் ஊற்றி கொப்பளிக்கிறது ஒரு நல்ல விஷயங்கள். அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 21 நாள் தினமும் அப்போ விட்டு விட்டு நீங்க அதை செய்யுங்க. நல்லெண்ணெயில ஒரு 10 ml 15 ml, அதிகமா தேவையில்லை. நல்ல வாயில போட்டு நல்லா கொப்பளிச்சு அதை ஒரு 15 நிமிஷம், குறைஞ்சபட்சம் 15 நிமிஷம் நல்லா கொப்பளிக்கணும். கொப்பளிச்சிட்டிங்கன்னா அது வந்து நான் அதாவது அந்த வாயில இருக்கிற அனைத்து கிருமிகளையும், குடல்ல இருக்கிற கிருமிகள், தொண்டையில இருக்கிற கிருமிகள் அனைத்தையும் அது இழுத்து கொண்டு வரும். ஏன்னா அங்க வந்துடும். ஏற்கனவே தொண்டை என்பது ஒரு நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற கிருமிகள், சளி கூட பாத்தீங்கன்னா தொண்டையில வந்து நிற்கும். அப்ப அது மாதிரி அந்த தொண்டைக்குள்ள வரும்போது அந்த கிருமிகள், அனைத்து கிருமிகளும், அதாவது நம்ம வயிறு உள்ள இருக்கிற கிருமிகள், உடல்ல இருக்கிற கிருமிகள், ரத்தத்துல எல்லாமே வந்து அதை நோக்கி பயணிக்கும் அப்படி சொல்றாங்க. அதனால நீங்க நல்லெண்ணெய் கொப்பளிக்கிறது ஒரு நல்ல பழக்கம். அதே மாதிரி கீரைகள்ல வந்து அகத்திக்கீரை, மணத்தக்காளி கீரை, எல்லா கீரையுமே சாப்பிடுங்க, பரவாயில்ல. இருந்தா குறிப்பா வந்து அகத்திக்கீரை, மணத்தக்காளி கீரைகள், முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, இந்த மாதிரி கீரைகள் நிறைய சாப்பிடுங்க. நல்லது, வயிற்றுக்கு நல்லது. அதாவது டெய்லி சாப்பிட முடியும்னாலும் வாரத்துல ஒரு நாள் 3 நாள் கீரைகள் சேர்த்துக்கிறது நல்லது, குடலுக்கு நல்லது. ஏன்னா இப்ப நான் சொன்னார் இல்லைங்களா, குடல் வந்து கழிவுகளை வெளியேற்றணும்னா அதுக்கு நார்ச்சத்து தேவைன்னு சொன்னார் இல்லையா, அந்த நார்ச்சத்துக்கு தேவையான தான் இதெல்லாம். அதே மாதிரி அதாவது இந்த சுண்டல் சுண்டல் வந்து பகல்ல மட்டும் சாப்பிடுங்க, ஈவினிங்ல சாப்பிடாதீங்க, இரவுல சாப்பிடாதீங்க. அதே பூ உணவுகள், ஆவாரம்பு, அகத்திப்பூ. அகத்திப்பூன்ற நல்லா பெருசு பெருசா வெள்ளையா நீட்டா இருக்கும். ஏன்னா நாம அகத்திப்பூ எல்லாம் மறந்துட்டோம். ஆவாரம்பு, அகத்திப்பூ, கொன்றைப்பூ, முருங்கைப்பூ, இதெல்லாம் வந்து சூப் போட்டு சாப்பிடலாம், சாம்பார் வச்சு கூட சாப்பிடலாம். இதெல்லாம் வந்து வயிற்றுக்கு, குடலுக்கு ரொம்ப நல்ல உணவுகள். அதே மாதிரி உணர்வு அறிந்து நீர் குடிக்கணும். நம்ம எப்பப்போ தாகம் எடுக்குதோ அப்பெல்லாம் தண்ணி குடிங்க. அந்த குறைஞ்சபட்சம் ஒரு பகல்ல வந்து ஒரு 2 லிட்டர் நீர், 2ல இருந்து 3 லிட்டர் நீர் ஒவ்வொருத்தரும் சாப்பிடணும். வயசாயிட்டவங்களுக்கு தாகம் கொஞ்சம் குறைவா கூட எடுக்கும். குறைவா எடுத்தா கூட பரவாயில்ல, நம்முடைய உணர்வுகளை அறிந்து கொஞ்சம் தண்ணியை நிறைய குடிங்க. வயசானவங்க தண்ணி கொஞ்சம் நிறைய குடிக்கணும். பகல்ல குடிக்கணும், இரவுல குறைச்சிக்கணும். இதுதான் சார் முக்கியமானது. அப்புறம் வந்து மாசத்துக்கு ஒரு 2 நாள் விரதம் இருங்க. ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை, ஒரு வேளை அல்லது 2 வேளை. அந்த விரதம் இருக்கிற நேரத்துல நீங்க தேவைப்பட்டா கொஞ்சம் ஜூஸ் சாப்பிட்டுக்கலாம். கூடி மட்டும் வயிறு காலியாகாம தண்ணி குடிக்கணும், ஓய்வு எடுக்கணும். அந்த விரதம் இருக்கிற நாள்ல ஓய்வு முக்கியம். ஏன்னா அந்த விரதம்ன்றது என்ன சொன்னா, நம்ம உடல்ல இருக்கிற, வயிற்றுல இருக்கிற கழிவுகளை காலி பண்றதுதான் அதனுடைய வேலை. ஏன்னா வயிறு வந்து அன்னைக்கு எந்த உணவும் நம்ம எக்ஸ்ட்ரா போடல, ஜீரணமாகாத உணவுகள் அங்க தேங்கல. அப்படி ஏற்கனவே தேங்கி இருக்கிற கழிவுகளை இது வந்து உடல் உறிஞ்சிகள் உறிஞ்சி வெளியே தள்ளிடும். அதுதான் அதனுடைய நோக்கம். விரதம் இருக்கிறதுடைய நோக்கம். அந்த காலத்துல விரதம் வச்சாங்கன்னா என்னத்துக்குன்னா, நம்ம வயிற்றை சுத்தம் பண்றதுக்கு தான், குடலை சுத்தம் பண்றதுக்கு தான் விரதம் இருந்தாங்க. அதனால கம்பல்சரியா மாசம் 2 நாள் போதும். நீங்க ரொம்ப கொடுத்த அடிக்கடி எல்லாம் விரதம் இருக்க தேவையில்லை. அப்படி விரதம் இருக்கிற நேரத்துல உங்களால முடியல, எனக்கு வயிறு பிரச்சனை இருக்குதுங்க, என்னால முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பழ ஜூஸ் சாப்பிடுங்க, ஜூஸா சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க. அதாவது அப்பப்போ உங்களுக்கு எப்பப்போ வருதோ அப்பப்போ கொஞ்சம் தண்ணி குடிச்சிருங்க, தப்பு இல்லை. அப்படின்னு தான் உங்களுக்கு வயிறு பிரச்சனை நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு 6 மாசத்துக்கு ஒரு முறையாவது பேதிக்கு சாப்பிடலாம். 6 மாசத்துக்கு ஒரு முறை குடலை சுத்தம் பண்றதுக்கான. அது நீங்க சித்தா டாக்டர் கிட்ட போனீங்கன்னா அவங்க சில எளிமையான மருந்துகள் ஒண்ணுமே, அதாவது தேனு, அதாவது தேனு கலந்து சாப்பிடலாம், உப்பும் தண்ணி எலுமிச்சம்பழம் 3 சேர்த்து சாப்பிடலாம். இல்ல அதுக்கான ஒரு சில மருந்துகள் இருக்குது, முருங்கை மாத்திரை, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதாவது அவங்கவுங்க வயிற்றுக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்க உணவுக்கு தகுந்த மாதிரி, உடலுக்கு தகுந்த மாதிரி சித்தா டாக்டர் கிட்ட போங்க, பேதி மருந்தை வாங்கி சாப்பிடுங்க 6 மாசத்துக்கு ஒரு முறை. அந்த வயிறு சுத்தமாகும். அப்படி வயிறு சுத்தமாச்சுன்னா உங்களுடைய உடம்பு வந்து ரொம்ப லேசா இருக்கும். கலகல இருக்குதுப்பா எனக்கு உடம்பு, ஒண்ணுமே இல்லப்பா, எனக்கு கேஸ் ட்ரபிள் இல்லை, கை காலெல்லாம் பிடிக்குது. ஒரு சிலர் நடக்கும்போது எனக்கு கால் பிடிக்குதுன்றாங்க, கை பிடிக்குதுன்றாங்க, இடுப்பு பிடிக்குதுன்றாங்க, இந்த வலிக்குதுன்னு சொல்றேன் இல்லையா, ஜாயிண்ட் பெயின், இதெல்லாம் வந்து குறைஞ்சி போயிடும். கண்டிப்பாக பேதிக்கு சாப்பிட்றதன் மூலமாக உடம்புல இருக்கிற அத்தனை கழிவுகளும், அதாவது வயிறு சுத்தமாவதன் மூலமாக
உடம்புல இருக்கிற எங்கெங்க ஜாயிண்ட் இருக்குதோ அந்த ஜாயிண்ட்ல இருக்கிற கழிவுகள்லாம் தானா வயிற்றுக்கு வந்து வயிற்று வழியாக வெளியே போயிடும். இதுதான் இதனுடைய தாற்பயம். அதனால 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது பேதிக்கு சாப்பிடுங்க. எனக்கு உடம்பு பிடிப்பு இருக்கிறவங்க எல்லாம் கம்பல்சரியா இதை சாப்பிட்டீங்கன்னா நல்லது. அதே மாதிரி சாப்பாட்டுக்கு முன்ன வந்து பழம் சாப்பிடுங்க. அதாவது சாப்பிட்ட பிறகு நிறைய பழம் சாப்பிட்ற பழக்கத்தை நம்ம வச்சுக்கிறோம். சாப்பிட்ட பிறகு பழம் சாப்பிடக்கூடாது. சாப்பிடுவதற்கு முன்பாக எந்த பழம் வேணாலும் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அல்லது 5 மினிட்ஸ் கேப் விடுங்க. கேப் விட்டு அப்புறம் வெந்த உணவுகளை நீங்க சாப்பிடுங்க. தப்பு இல்லை. அதனால சாப்பாட்டுக்கு முன்ன ஒவ்வொரு வேளையுமே நீங்கள் பழம், அதாவது ஏன் பழம் சொல்றேன்னா, பழத்திலையும் உயிர் சக்தி இருக்கிறது. ஏன்னா நம்ம பழத்தை வேக வைக்கல. அதனால அதுல இருக்கிற சக்தி போல அந்த சக்தியை நீங்க முழுவதுமாக 100% அதுல இருக்கிற அனைத்து சத்துக்களும் நமக்கு குடல் உறிஞ்சிகளால் உரியப்பட்டு வயிற்றுக்கு சத்தாக நமக்கு ரத்தத்துல அனுப்பி விடுது. அதனால உயிர் சத்துள்ள உணவான பழங்களை ஒவ்வொரு உணவுக்கு முன்பும் தினமும் ஒவ்வொரு வேளையிலும் காலை, மதியம், இரவு எப்பவுமே ஏதாவது ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெந்தய உணவை சாப்பிடுங்க. முடிஞ்சா ஒருவேளை பழங்களையும் காய்களையும் சாப்பிட்டு கூட இருக்கலாம். மதியத்துல காலையில போதும் அப்படி இருக்க பழகுங்க. தப்பு கிடையாது. உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுதோ காலை, மதியம், இரவு இந்த 3 வேளையில எந்த வேலை என்னால இருக்க முடியுங்க, காய்கறி பழம் சாப்பிட்டுட்டு என்ன இருக்க முடியும்னு சொன்னா இருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நைட்ல கூட பழங்கள் சாப்பிட்டு காய் சாப்பிட்டு இருக்கலாம். அதாவது சாப்பிட்டு ஒன்றும் தூக்கம்லாம் குறைஞ்சிடாது. சிலர் சொல்றாங்க எனக்கு தூக்கம் வராதுன்னு. நீங்க அதெல்லாம் சாப்பிட்டு, அதாவது உடம்புல சக்தி இருக்கும்போது அது ஒன்றும் பிரச்சனை பண்ணாது. ஒரு நாள் முதல் முறை கஷ்டமா தெரியும், அதுக்கப்புறம் அது பழகிடுச்சுன்னா ஈஸியா இருக்கும். அதே மாதிரி ஜூஸ், காய்கறிகளை போட்டு ஜூஸா சாப்பிடலாம். அதாவது கேரட் ஜூஸ் சாப்பிடலாம், பீட்ரூட் ஜூஸ் சாப்பிடலாம், கல்யாண பூசணிக்காய் ஜூஸ். கல்யாண பூசணிக்காய் தோலை சீவிட்டு உள்ள இருக்கிற அந்த சதை பட்டு எடுத்து கொஞ்சோண்டு உப்பு கலந்தோ இல்லை சர்க்கரை இல்லாதவங்க உப்பு கலந்து சாப்பிடலாம். சர்க்கரை இருக்கிறவங்க வந்து நாட்டு சர்க்கரை, கல்கண்டு. ஐயா, கல்கண்டு வந்து சாப்பிடலாம். பனங்கல்கண்டு வந்து பெரிய சர்க்கரையை ஏற்படுத்தாது. பனங்கல்கண்டு, பனை வெல்லம். அதனால அதை கொஞ்சம் லைட்டா சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சர்க்கரை இருக்கிறவங்க கூட பனங்கல்கண்டு, பனை வெல்லம் சாப்பிடலாம். அது நாட்டு சர்க்கரையும் தேவையில்லை, சர்க்கரையும் தேவையில்லை. ஆனா பனை வெல்லமும் பனங்கல்கண்டும் சர்க்கரை இருக்கிறவங்க கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை, அதிகம் சுகரை ஏற்றிடாது. அதனால இந்த கல்யாண பூசணிக்காய், அப்புறம் மஞ்சள் பூசணிக்காயை பச்சையா சாப்பிடலாம் சார். மஞ்சள் பூசணிக்காய் இருக்கு, அந்த தோலை சீவிட்டு பச்சையா சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய வயிறுக்கு நல்லது, இரண்யாவுக்கு நல்லது, குடலை பலப்படுத்தும், சதைகளை பலப்படுத்தும். நம்ம அது என்ன சொல்றோம், டிஷ்யூன்னு சொல்றோம் இல்லையா, மசில்ஸ், சதை, அந்த தசை பகுதியை பலப்படுத்தக்கூடியது மஞ்சள் பூசணிக்காய். மஞ்சள் பூசணிக்காய் நீங்க சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் லேசான இனிப்பா இருக்கும், ஒன்றும் தப்பு இல்லை, கசப்பெல்லாம் கிடையாது, கண்டிப்பா கிடையாது. நான் கூட எத்தனை முறை சாப்பிட்டுக்கிறேன். தோலை சீவிட்டு அந்த உள்ள இருக்கிற சதை பகுதியை மென்று சாப்பிடுங்க, இல்ல ஜூஸாக சாப்பிடுங்க. அதை எப்படி சாப்பிட முடியுமோ உங்களுக்கு சாப்பிடுங்க. அதே மாதிரி தவிர்க்கக்கூடிய உணவுகள், அதாவது வயிற்றுக்கு நமக்கு உணவுக்கு தவிர்க்கணும், இந்த உணவுலாம் சாப்பிட்டா வயிறு பிரச்சனையை உண்டு பண்ணிடும் அப்படின்ற உணவுகள் பற்றி நம்ம இப்ப சொல்றேன். கூடி மட்டும் மைதாவாலான எந்த உணவுகளையும் சாப்பிடாதீங்க. மைதாவான பரோட்டா சாப்பிடாதீங்க, மைதாவில் இருக்கிற போலி சாப்பிடாதீங்க, மைதாவால பிஸ்கட்ஸ், மைதா பிஸ்கட்ஸ் எல்லாம் இருக்கு நிறைய, அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா வெளிக்கு கட்டிடும், அதாவது மலச்சிக்கல் ஏற்படுத்தும். அதிகமான பிஸ்கட் சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல், மலம் பிரச்சனை வரும். அதனால மைதாவால, ஏன் மைதாவை சாப்பிடக்கூடாதுன்றது ஒரு காரணம் சொல்றேன். மைதாவை அதாவது சுத்தம் பண்றதுக்காக, வெண்மையாகிறதுக்காக சல்ஃபர், அது இல்லாம இன்னும் ஏதோ சில கெமிக்கல்லாம் சேர்க்கறாங்க. அந்த கெமிக்கல் வயிற்றை கெடுத்துடுன்றதுனால தான் நான் இதை சொல்ல வரேன். ஏன்னா ஏன் இவர் மைதா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு, இவர் என்ன அதை கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். மைதாவை சுத்தம், அதே மாதிரி நான் வெள்ளை சக்கரை கூட சாப்பிட வேண்டாங்க, ஏன்னா அதை வெள்ளையாக்குறதுக்காக சல்ஃபர் சேர்க்கறாங்க, ஏதோ கெமிக்கல்லாம் சேர்க்கறாங்க. அந்த கெமிக்கல் நமக்கு வயிற்றுக்கு கெடுதல் பண்ணுதுன்னு இப்போ ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது நிறைய பேர் மைதா பரோட்டா சாப்பிட்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருது. நல்ல இந்த லாரி டிரைவருங்க இதெல்லாம் கண்டுபிடி இந்த எப்போனாலும் இந்த மைதா ரொட்டி ராத்திரில கூட சாப்பிடுவாங்க. அதெல்லாம் இன்னொன்று ஜீரணமும் ஆகாது, செரிமானம் ஆகாத ஒரு உணவு மைதா உணவு. அதனால மைதாவை தவிர்த்துருங்க, மைதாவை சாப்பிடவே சாப்பிடாதீங்க. குடிமட்ட ஸ்பைசி கார உணவுகளை நிறைய எடுத்துக்காதீங்க, கசப்பு உணவுகளை எடுத்துங்க, தோற்பு உணவு எடுத்துங்க, பச்சை மிளகாய் நிறைய சேர்த்துக்காதீங்க. வயிறு பிரச்சனை இருக்கிறவங்க பச்சை மிளகாயை தொடவே தொடாதீங்க. அது மாதிரி பர்கர், பீஸா, அது இதெல்லாம் சாப்பிடாதீங்க. டின் பேக்கிங் உணவுகள், அது டின்ல வர அதாவது உணவுகள், அது ப்ராசஸ் பண்ண உணவுகள், அந்த உணவுலாம் சாப்பிட்டீங்கன்னா அதுல ப்ரெசர்வேட்டிவ் கெமிக்கல் சேர்ப்பாங்க, அது கெடாம இருக்கிறதுக்கு.
அது நம்ம காய்கறிகள்லாம் வந்து உடனே சாப்பிட்றோம், பிரச்சனை இல்லை. நீங்க டின் பேக்கிங்ல வந்து 1 மாசம் 3 மாசம் கூட வச்சிருப்பான். அந்த 1 மாசம் 3 மாசம் வைக்கிறதுக்கு, கெடாம இருக்கிறதுக்கு, வண்டு வைக்காம இருக்கிறதுக்கு, இல்ல வேற ஏதோ இன்னும் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் சேர்ப்பாங்க. அந்த அந்த கெமிக்கல் சேர்ப்பது நம்ம உடலுக்கு, வயிற்றுக்கு, உடலுக்கு ஆகாது. அதே மாதிரி பிளாஸ்டிக் கவர்ல கூடி மட்டும் சாப்பிட்றத தவிர்த்துருங்க. நிறைய பேர் பிளாஸ்டிக் கவர்ல டீ வாங்கி சாப்பிட்றோம், பிளாஸ்டிக் கவர்ல சாம்பார் வாங்கி சாப்பிட்றோம். இதெல்லாம் கூடி மட்டும் தவிர்த்தீங்கன்னா நல்லது. இதுதான், அதாவது இன்னைக்கு காலத்தின் கட்டாயம். இதை ரொம்ப சோம்பேறி உலகமாகி போச்சு. ஆனால் எல்லாமே கவர்ல வாங்கி போய் சாப்பிடணும்னு நினைக்கிறோம். ஆனா இதெல்லாம் கவர்ல வாங்காம, ஏன்னா அந்த கவர்ல இருக்கிற கெமிக்கல், அதாவது அந்த சூடு வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி குடலுடைய பகுதியை கெடுக்குது. கேன்சர் வருவதற்கு வாய்ப்பு ஏற்படும். நம்முடைய ரத்தத்திலேயே நம்ம, அதாவது நிறைய தண்ணி கூட வந்து அதாவது தவிர்க்க முடியாத நேரத்துல வெளியே பாட்டில் வாங்கி சாப்பிட்றோம். குடி மட்டும் பாட்டில் தண்ணி வாங்கி சாப்பிடாதீங்க. அதே மாதிரி தண்ணி குடிக்கிறத இந்த ஃபில்டர் வாட்டர், நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஃபில்டர் வாட்டர் சாப்பிட்றோம், கேன் வாட்டர் சாப்பிட்றோம். முடிந்தவரை நம்ம நேச்சுரலான வாட்டரை கொதிக்க வச்சு குடிப்பது சிறந்தது. அது முடியாத பட்சத்தில் சரி, சூழ்நிலைகள்னா கேன் வாட்டர் குடிங்க, தப்பு இல்லை. ஆனாலும் குடி மட்டும் நல்ல, அதாவது நம்ம இயற்கையான தண்ணீரை குடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, அதுதான் நல்லது. அதே மாதிரி பொரித்த உணவுகள், பொரித்த உணவு நம்ம ஹோட்டலுக்கு போனீங்கன்னா நிறைய நிறைய பொரித்த உணவுகள் சாப்பிட்றாங்க. அதே மாதிரி நிறைய இந்த கறிகள் கூட அதாவது ஹீட்ல ஏதோ அது மாதிரிலாம் என்னென்னோ பண்ணி அது பெரிய ப்ராசஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த அந்த கறி உணவு, அசைவமே சாப்பிட்றத தவிர்த்துங்க. அசைவம் என்பது நமக்கு, நம்ம குடலுக்கு ஒத்து வராத உணவு. சைவ உணவுகள் வந்து சாப்பிட்டீங்கன்னா 6 மணி நேரத்துல ஜீரணமாயிடும். ஆனா அசைவ உணவுகள் சாப்பிட்டோம்னா 24 மணி நேரத்துல இருந்து 48 மணி நேரம் கூட ஆகும். அதனுடைய மிச்ச சொச்சங்கள் குடல் பகுதியில தேங்கி நிற்கும். அது வந்து பல்வேறு வயிறு உபாதைகளை உண்டு பண்ணும். அதனால கூடி மட்டும் அசைவ உணவை சாப்பிடாதீங்க, சைவத்துக்கு வந்துருங்க. சைவத்துக்கு உங்களுக்கு அந்த புரோட்டீன், புரதம் வேணும்னா கொட்டைகள் நிறைய சாப்பிடுங்க. கொட்டை, நான் சுண்டல், சுண்டல் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சுண்டல்ல நிறைய புரதம் கிடைக்குது. அந்த புரதமும் அதுல அந்த கறி சாப்பிடக்கூடிய அந்த சத்துக்கள்லாம் நமக்கு கொட்டையில கிடைக்குது. அதனால கொட்டையை நிறைய சுண்டலாக வேக வச்சு சாப்பிட பழகுங்க. பானிபூரி, சிக்கன் பக்கோடா இதெல்லாம் சாப்பிடாதுங்க. அதே மாதிரி கிரீம், நிறைய கிரீமு, கிரீம் பிஸ்கட்டுங்க, கேக்கில் இருக்கிற கிரீமுங்க, இதெல்லாம் தவிர்த்துருங்க. மேகி, நூடுல்ஸு இதெல்லாம் சாப்பிடாதீங்க. தினமும் படுக்க முன்ன ராத்திரில திரிபாலா சூரணம், அதாவது நீங்க பழம் சாப்பிட்றீங்க, பழம் சாப்பிட்டா உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இருக்காது, கான்ஸ்டிபேஷன் வராது. அப்படி இருந்தாலும் தினமும் படுக்கிறதுக்கு முன்ன திரிபாலா சூரணம் அப்படின்ற ஒரு, அதாவது நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய் மூன்றும் கலந்த ஒரு கலவை தான் அது. அது வந்து எந்த விதமான கெமிக்கலே கண்டிப்பாக கிடையாது. தைரியமாக நம்பி சாப்பிடுங்க. அதனால எந்த உங்களுக்கு அதாவது பக்க விளைவுகளும் ஏற்படாது. திரிபாலா சூர்ணம் வந்து சுடு தண்ணியில கொஞ்சம், அதாவது ஒரு 1/2 ஸ்பூன் இல்ல 1 ஸ்பூன் வரைக்கும், அதாவது 1 டீஸ்பூன் நான் போட்டு கலக்கி நைட்ல குடிச்சிட்டு படுத்துங்க. அப்படி உங்களுக்கு அது குடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா தெரியுது அப்படின்னா திரிபாலா மாத்திரை விற்குது. அந்த திரிபாலா மாத்திரைய ஒரு 2 மாத்திரை 3 மாத்திரை அவங்க உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு அந்த மாத்திரையை 2 to 3 4 அப்படி கூட சேர்த்துக்கலாம். அதை சாப்பிட்டீங்கன்னா வயிறு காலையில மோஷன் ப்ராப்ளம் வராது. இன்னொன்று, வயிற்றுல இருக்கிற புண்ணை ஆற்றக்கூடிய சக்தி உடையது அந்த திரிபாலா. அதாவது மூலம் இருக்கிறவங்க கூட அந்த திரிபாலை வைக்க ஏற்கனவே சொல்லியிருப்பேன். தண்ணியில போட்டு இது பண்ணிட்டு அதுல உக்காந்தாங்கன்னா அந்த மூலத்துல இருக்கிற புண், இப்போ அந்த குதத்துல இருக்கிற புண்லாம் போயிடும் அப்படின்றதுக்காக அது மாதிரியான ஆயுர்வேதா டாக்டருங்களாம் இதை பரிந்துரைக்கிறாங்க. அது நல்லது. அதனால திரிபாலா வந்து வயிற்று புண்ணையும் இருக்கும், எல்லா புண்ணையும் ஆற்றக்கூடிய ஒரு சக்தி உடையது அந்த மூன்றும் சார்ந்த கலவைகள். அதனால திரிபாலாவை பயன்படுத்துங்க. அவ்வளவுதான். அப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம்னா, குளிச்ச உடனே சாப்பிடாதீங்க. குளிச்சுட்டு ஒரு 15 நிமிஷம், அரை மணி நேரம், 15 நிமிஷமாவது கேப் விட்டு குளிங்க, சாப்பிடுங்க. ஏன்னா குளித்த உடனே சாப்பிடக்கூடாதுன்றதுக்கு கான்செப்ட் என்னன்னா, நம்முடைய வெப்பநிலை, குளிக்கும் போது நம்முடைய உடலுடைய வெப்பநிலை குறைகிறது. உடலுடைய வெப்பநிலை குறைஞ்ச நேரத்துல நீங்க சாப்பிட்டீங்கன்னா செரிமான சக்தி அதிகமாக இருக்காது, செரிமான சக்தி மந்தமாக இருக்கும். எப்பவுமே, அதாவது அதுதான் நம்ம சொல்றோம், குளிர்ந்த நீர் கூட குடிக்க கூடாது. ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடிக்காதீங்க, கூலிங் வாட்டர் குடிக்காதுங்க. சுடு தண்ணியை குடிங்க, வெதனா இருக்கிற தண்ணி குடிங்க. அதனால குளித்தவுடன் சாப்பிடாதீங்க, சாப்பிட்டவுடன் குளிக்காதீங்க. சாப்பிட்ட உடனே குளிக்கவே கூடாதீங்க. எப்பவுமே சாப்பிட்டு, சிலர்லாம் வந்து எப்போ வேணாலும் சாப்பிட்டுட்டு கூட குளிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் அந்த பழக்கம்லாம் வேண்டாம். ஏன்னா சாப்பிட்ட உடனே குளிச்சிங்கன்னா உங்களுடைய உடலுடைய வெப்பநிலை குறையும். உடல்நிலை வெப்பநிலை குறைவதன் மூலமாக
உங்களுடைய ஜீரண சக்தி மந்தப்படும். இதுதான் இதுக்கான விளக்கங்கள், காரணங்கள். அதனால குளிச்சுட்டு சாப்பிடாதீங்க, சாப்பிட்ட உடனே குளிக்காதீங்க. அது மாதிரி தண்ணியை வந்து நல்லா சப்பி சாப்பிடுங்க. உணவை மென்று கூழாக்கி குடிங்க. அதாவது உணவை மெல்லாம நுறுங்கு தின்னவனுக்கு 100 வயசுன்னு சொல்லுவாங்க. அதனால நுறுங்க நல்லா மென்று கூடாக்கி நல்லா சாப்பிடுங்க. சார், உணவு முறைகள்லாம் யாரும் சொல்லிட்டேன். நிறைய சொல்லுங்க. முத்ராஸுக்கு கொஞ்சம் போலாங்களா? எஸ் சார், சொல்லுங்க சார். ப்ளீஸ் ப்ரொசீட். சரிங்க சார். முத்ரா இதுக்கு அந்த வயிறுக்கு இந்த குடல் பலம், இப்ப நம்முடைய சப்ஜெக்ட் என்ன, குடல் பலம் தான். அந்த குடல் பலத்துக்கான சில முதிரைகளை நம்ம பார்க்கலாம். முதல் முதிரை கவுனி முதிரை. கவுனி முதிரை இடது கையை இப்படி நீட்டிங்க, வலது கட்டை விரல இப்படி வச்சுங்க, வலது கை உள்ளங்கையில இப்படி வச்சு அழுத்தி கீழே இப்படி பிடிச்சிங்க. இப்படி இது ஏன்னா இது ஒரு அக்குப்ரெஷர் மெத்தட் கூட முதிரை. இடது கையில மேல பார்த்து இப்படி வச்சுங்க, கட்டை விரலால இடது கை உள்ளங்கையில இப்படி அழுத்தி இப்படி கீழே இருக்கிற 4 விரலையும் கீழே வச்சுங்க. இப்படி வச்சு கொஞ்சம் மூச்சு பயிற்சி பண்ணுங்க. இப்படி பண்றதன் மூலமாக குடல் பகுதிக்கு பலம் கிடைக்கும். இது ஒரு முதல் முதிரை. 2வது முதிரையாக சமித்து முதிரை. சமித்து முதிரைன்னு 2வது முறை சொல்றேன். அந்த சமித்து முதிரை என்னன்னா, இடது கையில பிருத்திவி முதிரை வச்சுக்கணும். அதாவது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், நீரு, நிலம், காற்று, நீரு, நிலம், ஆகாயம், காற்று, அக்னி, இந்த 5 விரல் சொன்னோம். இந்த 5 விரலும் 5 தத்துவங்களை உடையதுன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால நம்ம இது பூமி, அதாவது உடல் சார்ந்த முதிரை. இது அதாவது விரல், இந்த மோதிர விரல் பிருத்திவி முதிரைன்னு சொல்லுவோம், அல்லது பூமி முதிரைன்னு சொல்லுவோம். அதனால இந்த மோதிர விரலையும் அக்னியும் இடது கையை வச்சுங்க. வலது கையில அதாவது நீர், நிலம், ஆகாயம், இந்த 3ம் அக்னி சேர்த்து இந்த விரல் மட்டும் நீட்டிங்க. இது காற்று விரல். இந்த காற்று விரலை நீட்டி இதுல மூச்சு பயிற்சி பண்ணுங்க. ஒரு 10 மூச்சு பயிற்சி பண்ணலாம், இல்லை 20 கூட பண்ணலாம், தப்பு இல்லை. இது மாதிரி மூச்சு பயிற்சி நல்லா பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் ஓய்வு கொடுத்து உங்களுடைய உள்ளுறுப்புகளை கவனிங்க. அது குடல் பகுதியை கவனிங்க நல்லபடியா. ஏன்னா ஒவ்வொரு முதிரையிலுமே மூச்சு பயிற்சி பண்ணுங்க. மூச்சு பயிற்சி பண்ணி முடிச்ச பண்ண அந்த உறுப்புகளை கூர்ந்து கவனியுங்கள். எல்லாம் எந்தெந்த நாம முதிரை சொல்றோமோ, எதுக்கு சொல்றோமோ அந்த உறுப்புகளை கவனிங்க. இப்ப நம்ம சப்ஜெக்ட் குடல். அப்ப குடலை கவனிங்க. நம்முடைய வயிற்று பகுதிக்குள்ள போய் குடல் பகுதியை கவனிங்க. நல்லா மூச்சு பயிற்சி பண்ணுங்க. ஒரு நல்ல ஆழ்ந்த இப்படி நல்ல ஆழ்ந்த மூச்சு இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கண்ணை முடிக்கணும். ஒரு 2 மினிட்ஸ். அதாவது உங்களுக்கு வீட்டுல செய்யும் போது நீங்க அதிகமா கூட அதுக்கு அந்த கவனம் செலுத்துங்க, தப்பு இல்லை. இப்போ சும்மா அப்படி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், அவ்வளவுதான். அதனால வயிற்று பகுதியை, குடல் பகுதியை கவனிங்க. அதாவது நீங்க இந்த மூச்சு பயிற்சி பண்ணதுனால உங்க குடலில் என்ன மாற்றங்கள் நிகழ்கிறது அப்படின்னு கூர்ந்து கவனிங்க. குடல் என்ன சொல்லுதுன்னு கவனிங்க. இதுதான் அது. இது சமித்து முதிரை. என்ன சொன்ன, இடதுகை பிரிதிவி முதிரை, இடதுகை பூமி முதிரை, வலது கையில நீரு, நிலம், ஆகாயம், அக்னி, இது 3ஐயும் தொட்டு 3 முனைகளும் தொட்டு 4 விரலும் ஒன்னா தொடுது. அதாவது காற்று விரல் மட்டும் நீட்டி இருக்கிறது, அதாவது ஆள்காட்டி விரல் மட்டும் நீட்டி இருக்கிறது. இதெல்லாம் மூச்சு பயிற்சி செய்யுங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் 2 கைகளையும் வயிற்றின் 2 பக்கமும் மேல் வைத்து மூச்சு பயிற்சி பண்ணுங்க. இப்படி வச்சு இந்த குடல் பகுதி மேல எப்பவுமே நமக்கு ஹீலிங்னு ஒரு சப்ஜெக்ட் சொன்னேன். அதனால செல்ஃப் ஹீலிங். இதெல்லாம் நீங்க அந்த குடல் பகுதி மேல கையை வச்சு நம்முடைய குடல் பகுதியில் இருக்கிற கஷ்டங்கள் கழிவதாக, நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு நம்பிக்கையுடன் பாசிட்டிவ் எனர்ஜியோட நீங்க அந்த உணர்வை அதாவது உண்டாக்கி நம்பிக்கையோடு கையை 2 பக்கம் குடல் மேல வச்சு மூச்சு பயிற்சி பண்ணுங்க. ஐயா, இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போன்ல ஹீலிங் கொடுக்குறாங்க. அதாவது போன்ல ஹீலிங் கொடுக்கறதுனா நம்பிக்கை. நம்ம இங்க இருந்து ஏதோ அவங்க அந்த இது பண்ணும்போது அவங்க கவனிக்கிறாங்க, நம்ம உறுப்புகள் நன்றாகிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால போன்ல ஹீலிங் கொடுக்குறாங்க. அப்போ போன்ல ஹீலிங் கொடுக்கும்போது ஏன் நம்ம வயிற்று மேல நம்ம கையை வச்சா ஹீலிங் கொடுத்தா நமக்கு சரியாகாதா? ஆகும். கண்டிப்பாக நம்புங்க, செயல்படுத்துங்க. அதனால இப்படி வயிற்று மேல கையை வச்சுட்டு நம்முடைய குடல் பகுதி நல்லா ஆகுது, என் குடல்ல இருக்கிற கஷ்டங்கள் என்னை விட்டு போகுது,
என் குடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, இருக்க போகிறது அப்படின்னு என் குடல்ல இருக்கிற எந்த கஷ்டமும் வெளியேறுகிறது அப்படின்னு நினைச்சு ஒவ்வொன்றா நீங்க கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆழ்ந்த மூச்சு பயிற்சி பண்ணுங்க. அந்த எண்ணத்தோட மூச்சு பயிற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த குடல் பகுதியை நினைங்க. இது ஒரு முத்திரை. அதுக்கடுத்தது மாதங்கி முதிரை. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது வயிற்றுக்கும் மாதங்கி முதிரை தான், குடலுக்கும் மாதங்கி முதிரை தான் சொல்லியிருக்கிறேன். அதனால குடலுக்கு நம்ம மாதங்கி முதிரை சொல்லியிருக்கோம். என்னன்னா 5 விரல் அல்ல 2 கையும் ஒன்றாக கோர்த்து நடுவிரல் மட்டும் நீட்டிக்கணும், மற்ற விரல்கள் கோர்த்து இப்படி பிடிச்சிக்கணும். நல்லா தெரியுதுங்களா சார்? எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். நடுவிரல் மட்டும் கோர்த்து வச்சுக்கணும். நடுவிரல் மட்டும் நீட்டி இருக்கணும், நீட்டி ஒன்று சேர்ந்து இருக்கணும். மற்ற விரல்கள்லாம் கோத்துக்குன்னு கையை வச்சுக்கணும். இந்த வயிற்று தொப்புளுக்கு நேரா கையை வச்சு மூச்சு பயிற்சி பண்ணுங்க. மூச்சு பயிற்சி செய்ய, அதான் ஏற்கனவே மூச்சு பயிற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் கூர்ந்து உங்களுடைய வயிற்று பகுதியை கவனியுங்கள். இது மாதங்கி முதிரை. அதுக்கப்புறம் கழிவு நீக்க முதிரை. கழிவு நீக்கிற முதிரைன்னா ஏற்கனவே சொன்ன மோதிர விரல், அதாவது பூமி விரல், பூமியினுடைய கடைசி பகுதி பூமி விரல். அதாவது என்ன சொன்ன, பிருத்திவி முதிரை சொன்ன இல்லையா, அதுல 2வது மோதிர விரல். அந்த மோதிர விரலுடைய அடிப்பகுதியில இந்த கட்டை விரல், அக்னி விரலுடைய முனைய அழுத்துவதன் மூலமாக கழிவு நீக்க முதிரைன்னு இது சொல்றோம். அதனால இந்த கழிவு வெளியேறுவதற்கு இது நல்ல பயன் உள்ளதாக இருக்கும். அதனால இந்த கழிவு நீக்க முதிரையை செய்யுங்க. இந்த முதிரையில மூச்சு பயிற்சி. அடுத்து அபான முதிரை. இது அபான முதிரை. அபானம், நம்ம உடம்புல வாயுக்கள், பல வாயுக்கள் இருக்குது. அதுல அபான வாயுன்னு ஒரு முதிரை இருக்குது. அபானன், பிராணன் மாதிரி நிறைய ஒரு 10 வகையான காத்துக்கள் இருக்குது. அந்த காத்துல இது அபானன். இந்த வயிற்றுல இருக்கிற, இந்த குடல்ல இருக்கிற வாயுக்களை வெளியே தள்ளுறதுக்கான இது ஒரு முதிரை. அதனால இந்த முதிரையை டெய்லி பயன்படுத்துங்க. அப்புறம் இன்னொரு அடுத்த ஒரு முக்கியமான முதிரை அஸ்வினி முதிரை. அஸ்வினா என்னன்னா குதிரை. குதிரைக்கு அதுக்கு பேர் குதிரை முதிரைன்னா பேர் வச்சுக்கிறாங்க, அஸ்வினி முதிரை. அதாவது அஸ்வினா, நீங்க குதிரையை பார்த்தீங்கன்னா அதனுடைய குதத்தை சுருக்கி சுருக்கி விரிக்கும். நீங்க குதிரையை பாருங்க. குதிரை அடிக்கடி நிறைய அந்த குதத்தினுடைய அதாவது வெளிப்பகுதி வெளி இருக்கிற அந்த சதை பகுதியை சுருக்கி சுருக்கி விரிக்கும். அதனால இந்த நம்முடைய வெளிக்கிற கடைசி பகுதி, மூலாதார பகுதி இருக்கிற சதைய மூச்சை உள்ளிருங்க. அதாவது நம்மளுடைய அந்த சதையை சுருக்குங்க, மூச்சை உள்ளிருங்க. அதாவது இது நீங்க தான் பார்க்க முடியும், வேற யாரும் அதை உணர முடியாது. அதனால உங்களுடைய உணர்வாக நல்லது பாருங்க. சாதாரணமா நீங்க கையை விரிச்சு வச்சுக்கின்னு அந்த புதத்தை சுருக்குங்க. அப்புறம் விரிச்சு விட்டுருங்க. ஒரு எவ்வளவு முடியுமோ அந்த முடிகிற நேரம் அப்படியே சுருக்கி வச்சுங்க. அதே மாதிரி மூச்சு காற்றையும் இழுத்து அப்படியே நிறுத்தி வச்சுங்க. நிறுத்தி வச்சுட்டு அப்புறம் விட்டுருங்க. பாருங்க, அதை கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, வருதான்னு பாருங்க. அதாவது மூச்சை இழுக்கும் போது, அதாவது வயிற்றையும் உள்ள இழுக்கிறீங்க, அந்த குதத்தை மேலுக்கு இழுக்கிறீங்க. குதத்தினுடைய பகுதி, அந்த சதை பகுதியை மேலுக்கு இழுக்கிறீங்க. மேலுக்கு இழுப்பதன் மூலமாக உங்களுடைய பெருங்குடல் பகுதி ஆக்டிவேட் ஆகுது. பெருங்குடல் அதுக்கு ஒரு நம்ம இப்போ மசாஜ் கொடுக்குறோம், பெருங்குடலுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறோம். இதான் இதனுடைய அர்த்தம். அப்போ நம்ம கை காலுக்குலாம் எக்ஸசைஸ் கொடுக்குறோம் இல்லையா, அது மாதிரி குடலுக்கு, பெருங்குடலுக்கு இது ஒரு எக்ஸசைஸ். அதாவது நல்ல நம்முடைய மூலாதாரத்துல இருக்கிற அந்த சதை பகுதி, வெளியே இருக்கிற கடைசி பகுதியை மேலுக்கு இழுக்கிறீங்க. அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிடுறீங்க. இது மாதிரி ஒரு 10 முறை 20 முறை கூட செய்யுங்க. நிச்சயம் உங்களுடைய குடல் இருக்கிற குறைகள் எல்லாம் சரியாகும், நம்புங்கள். கண்டிப்பாக இது ஒரு அஸ்வினி முதிரை, அற்புதமான முதிரை. இந்த முதிரையினால பல்வேறு விஷயங்கள் சரியாகும். வெறும் பெருங்குடல் மட்டும் இல்ல, உங்களுடைய அனைத்து ஜீரண சக்தி மண்டலங்கள், அது மட்டும் இல்ல செக்ஷுவல் மண்டலங்கள், இதெல்லாமும் கூட அதுல சரியாகும். அதனால இந்த அஸ்வினி முதிரை ஒரு அற்புதமான முதிரை. ஆனா பழகிட்டீங்கன்னா ரொம்ப எளிமையா வரும். இதை டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. அஸ்வினி முதிரை இதுக்கு பேர். இதை அதாவது சாதாரணமா நீங்க இப்படி சுகாசனத்திலையும் செய்யலாம், பத்மாசனத்தை செய்யலாம், இல்ல அர்த்த பத்மாசனத்துல செய்யலாம், வஜ்ராசனத்திலையும் செய்யலாம். வஜ்ராசனம் அமர முடிந்தவர்கள் வஜ்ராசனத்துல கூட செய்யலாம். அதனால இந்த
இதை இந்த அஸ்வினி முதிரையை ஒரு நல்ல முதிரை நல்லா பயன்படுத்துங்க. அடுத்து வந்து ஊட்டியானா அப்படின்ற ஒரு ஒரு பயிற்சி, ஊட்டியானா பயிற்சி. ஊட்டியானா பயிற்சி என்னன்னா, அதாவது மூச்சை வந்து நல்ல வேகமாக வாய் வழியா வெளியிடணும். அதாவது மூக்கால நல்லா இழுத்து அது புரியுதுங்களா நான் சொல்றது? நல்ல எஸ் மூக்குல சார். மூச்சு உள்ள இடுங்க. வாய் வழியாக வேகமா முழு காற்றையும் உள்ள இருக்கிற அனைத்து காற்றுகளையும் வெளித்தள்ளுங்க. வெளித்தள்ளிட்டு அப்படியே வயிறு உள்ள போயிடணும். உடல் வயிறு எல்லாமே சுருங்கணும். சுருங்கி ஏதாவது இந்த சிலருக்கு அதாவது தொப்பை இல்லாதவங்களுக்கு அந்த வயிறு உள்ள போயிட்டு அப்படியே உள்ள ஒட்டிக்கும். அந்த மாதிரி இருக்கும். இதை பண்ணீங்களாவே உங்களுடைய தொப்பை வந்து குறையும் கண்டிப்பா. ஏன்னா அந்த நம்ம மொத்த அந்த வயிறு தொப்பைக்கும் நம்ம ஒரு மசாஜ் கொடுக்குறோம், வேலை கொடுக்குறோம், எக்ஸசைஸ் கொடுக்குறோம். அதனால தொப்பையுடைய மசில்ஸ் எல்லாம் கூட கண்டிப்பாக குறையும். அதனால நீங்க வந்து நல்லா பாருங்க. அப்படி நல்லா மூச்சு விட்டு தேவைப்பட்டா குடலை உள்ளிருந்து வலது பக்கம் 2-3 சுத்து இயக்கலாம், இடது பக்கம் 2-3 சுத்து கூட இயக்கலாம். பாருங்க. அதாவது வலது பக்கம் குடலை 3 முறை இப்படி 3-4 முறை இயக்கலாம், இடது பக்கம் இப்படி 3 முறை சுத்தலாம், குடல் பகுதியை சுத்தலாம். இது குடலுக்கான பயிற்சி. அது மாதிரி நல்லபடி இப்படி குடலை வந்து சுருக்கி சுருக்கி கூட மூச்சு காற்றை வெளியே விட்டுட்டு குடலை வயிறு உள்பகுதி இழுக்கலாம். என்னுடைய வயிறு அசைது தெரியுதுங்களா சார்? எஸ் சார். இதான் சார். இது மாதிரி பண்றதுனால அந்த வயிறுடைய குடல் பகுதிக்கு நம்ம ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறோம். அந்த எக்ஸசைஸ் மூலமாக குடல் இருக்கிற கழிவுகள் அனைத்தும் வெளியே போயிடும், கழிவுகள் தேக்கம் ஏற்படாது. அதனால குடலை நம்ம சுத்தம் பண்றதுக்கு இது ஒரு நல்ல இதா பயன்படும். அதுக்கப்புறம் வந்து பட்டர்ஃப்ளை ஆசனம். ஆசனங்கள்ல வந்து போனீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஆசனம் செய்யலாம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அடிப்பகுதி, வயிறுடைய அடிப்பகுதி இயங்குவதற்காக பட்டர்ஃப்ளை ஆசனம் இப்படி வச்சு இப்படி பண்றதுல இது வந்து அந்த குடல் பகுதிக்கு நல்ல ஒரு மசாஜ் தரும். எவ்வளவு முடியுமா செய்யுங்க. ஒரு 20 முறை 30 முறை மெதுவா கூட செய்யுங்க. வேகமா மெதுவா செய்யத்தான் சிறந்தது. மெதுவா நல்ல மூச்சோடு செய்யறது நல்லது. இல்லைன்னா சாதாரணமாக நீங்க இப்படி அசைவு கொடுங்க, மசாஜ். இது குடல் பகுதிக்கு ஒரு நல்ல மசாஜ் கொடுக்கும். அதே மாதிரி ஏற்கனவே நான் சொன்னேன், கவுந்து படுத்து உருடுறது சாமி கும்பிட்றோம் இல்லையா, அதாவது முழுக்க முழுக்க கவுந்து படுத்து சாமி கும்பிட்றோம் கையை நீட்டி. அதே மாதிரி இப்படி நீட்டிட்டு இப்படி லெஃப்ட் ரைட் இப்படி வயிற்றோட பறந்து படுக்கிறது நல்லது. ஆமா, அதாவது கவுந்து படுத்துட்டு சாமி கும்பிட்றோம் இல்லையா, தரையில படுத்து சாமி கும்பிட்றோம் இல்லைங்களா, அது மாதிரி முழுக்க படுத்துட்டு இந்த கையை இப்படி நீட்டிட்டு கையை இப்படி கும்பிட்டுக்குன்னு இப்படி உருளணும். இப்படி உருளுவதாக அந்த வயிறு பகுதி மசாஜ் ஏற்படும். அதனால சார் படுத்துக்கணும், சார் படுத்துக்கணும் செய்யணும். அதை கவுந்து படுத்துட்டு நம்ம அதாவது அடிதண்ட முறையில கோயில்ல வந்து சாமி உருள்றாங்க இல்லையா, ஆனா இது உருள தேவையில்லை. லெப்ட் ரைட், அதாவது இடது பக்கம் வலது பக்கம் சாய்ஞ்சு இப்படி பட்டாவே போதும். இது அந்த அடி வயிற்று பகுதிக்கு ஒரு நல்ல மசாஜ். அப்புறம் வந்து நடராஜாசனம் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது இப்படி கையை மல்லாந்து படுத்துங்க. மல்லாந்து படுத்துட்டு இப்படி கால் அப்படி வச்சுங்க. கழுத்து பகுதியை வலது பக்கம் திருப்புங்க, காலை இடது பக்கம் திருப்புங்க. 2 காலையும் 2 கால் பகுதியும் இடது பக்கம் திருப்புங்க. கழுத்தை வலது பக்கம் வலது கை பக்கம் திருப்புங்க. அதே மாதிரி மூச்சு இழுங்க. மூச்சு இழுத்துட்டு மறுபடியும் வலது பக்கம் காலை சரிங்க, கழுத்தை இடது பக்கம் இடது கைக்கு கொண்டு போங்க. இப்படி நேரா வரும்போது மூச்சை இழுங்க. இப்படி சாய்க்கும் போது இப்ப இடது பக்கம் சாய்க்கிறீங்கன்னா மூச்சை விட்டுடுங்க. மூச்சை விட்டுட்டு இந்த குடல் பகுதியை நம்ம முறுக்கேற்றுறோம் தான். குடல் பகுதிக்கு மசாஜ் கொடுக்கணும்.
சார் தெரியுதுங்களா? தெரியுது சார். சார் கழுத்தை வந்து இடது பக்கம் சாய்ச்சிங்க, காலை வந்து வலது பக்கம் சாய்ச்சிங்க. ஆப்போசிட்ல கால் எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் கழுத்து இருக்கக்கூடாது. அதுக்கு எதிர் திசையில கழுத்தை திருப்பணும். அதே மேல நேரா வரும்போது மூச்சு இடுங்க, சைட்ல விடும்போது மூச்சை விடுங்க, இழுங்க விடுங்க. இந்த கை வந்து நீட்டும், அப்படி நீட்டிங்க சைட்ல. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சேது பந்தாசனம் ஒரு ஆசனம் இருக்குது, இதையும் செய்யலாம். அதாவது அடிப்பகுதியில் இருக்கிற குடல் முழுதும் கீழ் நோக்கி வருகிறது. சார் தெரியுதுங்களா சார் சேது பந்தாசனம்? எஸ் சார். இப்படி செய்வதன் மூலமாக அந்த குடல் வந்து அடியில் இருக்கிற குடல் வந்து கொஞ்சம் அசைவு ஏற்பட்டு கீழ் நோக்கி வருது. அதனால அங்க இருக்கிற கழிவுகள் வெளியேறுவதற்கு இதெல்லாம் உதவியாக இருக்கும். அதனால இதை வந்து ஒரு எவ்வளவு முடியுமோ ஒரு 2 நிமிஷம் கையை வந்து கீழே சப்போர்ட் கொடுத்துங்க. முடியாதவங்க அப்படியாவும் இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா முடியலன்னா கீழே 2 கையும் இடுப்பு பகுதியில சப்போர்ட் கொடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு இருக்கலாம். தேவைப்பட்டா முடிந்தால் உங்களுடைய கால் பகுதியை தூக்கலாம், வலது காலம். இப்போ வலது காலம் தூக்குறோம், அடுத்து இடது காலம் தூக்குறோம். உங்களுடைய ரத்த ஓட்டம் முழுக்க தலைக்கு போகுது. அதனால இது வந்து பல்வேறு விதத்துல நல்ல ஆசனம். இதுக்கு பேர் வந்து சேது பந்தாசனம். எஸ் சார். இதெல்லாம் வந்து கூட வந்து இந்த இரண்யாவுக்கு கூட நல்லது. ஏன்னா இதை எல்லாமே சேர்த்து இதுல கொண்டு வந்துடுறேன். அதே மாதிரி ஏற்கனவே சலபாசனம் எல்லாம் சொன்னேன். சலபாசனம், கவுந்து படுத்து சலபாசனம், மலர்ந்து படுத்து சலபாசனம். அது கையபடி நல்லா கவுந்து படுத்துட்டு கையை மூடி வலது கால் மேல தூக்குங்க. ஒரு ஆள் வந்து பின்னாடி வந்து உங்க காலை இழுக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு யாரோ ஒருத்தர் கயிறு கட்டி உங்க காலை இழுத்தா எப்படி இருக்கும், அந்த அந்த உணர்வுல உங்க கால் விரல்கள் கால்கள் இடத்த அப்படி யாரோ இழுக்கிற மாதிரி பண்ணுங்க. தாடை மட்டும் கீழே இருக்கணும். அது பிறகு இடது கால் கை 2 கீழே பூமியில பதிஞ்சிருக்கணும், நல்லா நீட்டி பதிஞ்சிருக்கணும். அதுக்கு பிறகு 2 கையும் முஷ்டி வச்சுக்கின்னு இப்படி விரலை மூடிக்கின்னு விரலை பார்த்துங்க, இப்படி வச்சு கீழே தொடைக்கு கீழே வச்சு நம்ம தொடை பகுதி ஜாயிண்ட் இல்லையா, அந்த இடுப்பு பகுதி கீழே வச்சு 2 காலையும் மேல தூக்குங்க. பாருங்க, யாராவது ஒருத்தர் இழுக்க பின்னாடி இழுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த எக்ஸசைஸ் பண்ணணும், இந்த ஆசனம் பண்ணணும். இது பேர் வந்து சலபாசனம். தேவைப்பட்டா முடிந்தவர்கள் இதுல வெட்டுக்கிளி ஆசனம் கூட பண்ணலாம். பாருங்க, கீழே காலை ஊனி வலது காலை மேல தூக்குறீங்க, கீழே காலை சப்போர்ட் கொடுத்துறீங்க, இடது காலை வந்து சப்போர்ட் கொடுத்து வலது காலை தூக்குறீங்க. அதே மாதிரி இடது காலை தூக்குறீங்க, வலது காலை சப்போர்ட் கொடுக்குறீங்க. தலபாசனத்துல வெட்டுக்கிளி ஆசனம். அதே மாதிரி மல்லாந்து, வலது கால் நல்லா நீட்டி அறுபத்து பின்னாடி இழுக்கிற மாதிரி. இந்த அடிவயிறுலாம் வந்து ஒரு மாதிரி அதிர்வு இருக்கும். அதே மாதிரி இடது கால் ஒரு அடி தூக்கினா போதும், ரொம்ப தூக்க தேவையில்லை. அப்புறம் இடது கால் 2 காலம் சேர்த்து இப்படி தூக்கணும், 2 காலம் இப்படி வச்சுங்க. அந்த அடி வயிற்று பகுதி வந்து ஒரு அதிர்வு ஏற்படும், ஒரு மாதிரி வைப்ரேஷன் வரும், அதை உணருங்க. குடல் பகுதியெல்லாம் வைப்ரேஷன் ஏற்படும். இதுக்கப்புறம் இன்னும் இதுலயே ஒரு சின்ன ஒரு ஆசனம் பண்ணலாம். அதாவது வலது காலை ஒரு 3 முறை ரொட்டேட் பண்ணுங்க. வலது காலை கிளாக் வைஸ் ஒரு 3 முறை, மறுபடியும் வலது காலை ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 3 முறை.
அப்ப இடது கால் ஒரு 3 முறை, இடது கால் ஆன்டி கிளாக் வைஸ். மூச்சோட பண்ணீங்கன்னா நல்லது. மூச்சோட பண்ண முடியுமான்னு பாருங்க. அப்படி மேலுக்கு வரும்போது மூச்சை, கீழே வரும்போது மூச்சை விடுங்க, மேல வரும்போது மூச்சை இழுங்க. கீழே வரும்போது மூச்சை விடுங்க. அதுல இருந்து 2 காலையும் சேர்த்து பண்ணுங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வயிறு பகுதிக்கு. பாருங்க, மூச்சோட. அது மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ். ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. மெதுவாக வலது பக்கம் திரும்பி எழுதுங்க. எப்பவுமே இந்த ஆசனங்கள் பண்ணும்போது வலது பக்கமா திரும்பி எழுதுறது நல்லது. நீங்க அதாவது வீட்டுல பண்ணும்போது இன்னும் கூட அதிகமான நேரத்தை எடுத்து நீங்க இந்த சாந்தி ஆசனத்தை பண்ணணும். அதான் நல்லது. ஏன்னா இந்த பயிற்சிகள்லாம் பண்ணிட்டு டக்குன்னு எழுந்து அடுத்த வேலைக்கு போகக்கூடாது. அதனால கூடி மட்டும் நல்ல மூச்செல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு, ஏன்னா இப்போ நம்ம பண்ணும்போது மூச்சு வாங்குது இல்லைங்களா, கொஞ்சம் அந்த மூச்சு நார்மலைஸ் வரணும். அமைதியான நிலைக்கு, அது பேர் தான் சாந்தி ஆசனம். கை காலெல்லாம் நல்லா ஃபிளாட்டா அப்படி வச்சுட்டு சாந்தி ஆசனம் பண்ணணும். இதில் நேர்கனவே உங்களுக்கு போன முறை சொன்ன நவகாசனம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த நவகாசனமும் சேர்த்து பண்ணுங்க உங்களுக்கு. அப்புறம் அர்த்த பவன முக்தாசனம் அதையும் சொன்னேன். அர்த்த பவன முக்தாசனம்னு ஒண்ணு சொன்னேன், ஞாபகங்களா? நவகாசனம்ன்றது இது. அதாவது கையினுடைய விரல்கள், கால் விரல்கள் இதெல்லாம் வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். இப்படி வச்சிருந்தீங்கன்னா அந்த குடல் பகுதிக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும், இரணியா வராது. அதான் இதோட இது நவகாசனம். மெதுவா செய்யுங்க. அப்படி முடியலன்னா பின்னாடி ஒரு செவுத்துல இது பண்ணிட்டு முன்ன ஒரு ஏதாவது ஸ்டூலை வச்சுன்னு கூட, முடியாதவங்க வயசானவங்க என்னால இது மாதிரி சார் என்னால பண்ண முடியாது, நவகாசனம் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா பின்னாடி முதுகுக்கு முன்னாடி ஒரு ஏதாவது செவுத்துல முட்டு கொடுத்துங்க. பின்னாடி வந்து ஒரு காலுக்கு எதனா ஒரு சேர் ஏதோ ஸ்டூல் இப்படி வச்சுன்னு இப்படி கொஞ்சம் அப்படி பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. இல்ல அப்படி கையில கூட போய் பிடிச்சிக்கலாம், தப்பு இல்லை. இதையே முடியலன்னா பின்னாடி சவுறு, முன்னாடி வந்து ஒரு ஸ்டூல் இப்படி வச்சு காலுக்கு முட்டு கொடுத்துட்டு இப்படி செய்ய பழகுங்க. பழக வந்துடும். புரியுதுங்களா? கவனத்தோடு செய்யீங்கன்னா இந்த என்ன நான் பண்ற இந்த அசைவோடு வராது. இப்ப நான் பேசுறதுனால கொஞ்சம் மூச்சு டைவெர்ட் ஆகுறதுனால கொஞ்சம் நான் கூட ஆடுறேன். இந்த மூச்சு வாங்காம அதை முழு கவனத்தோடு செஞ்சீங்கன்னா அசைவு இல்லாம அமைதியா அழகா செய்ய முடியும் இந்த நவகாசனத்தை. அதுக்கடுத்து அர்த்த பவன முக்தாசனம். பவன முக்தாசனம் பாருங்க, இதான் அர்த்த பவன முக்தாசனம். இந்த குடல் பகுதியை நீங்க முழுக்க நல்லா அமுகணும், பிரஸ் பண்ணணும். தலை வந்து மேலுக்கு முடிந்தவரை முட்டியை தொடணும். மூச்சை வெளியே விட்டுட்டு மூச்சை தொடணும். முட்டியை தொடணும், மூச்சை வெளியே விடணும். அப்புறம் இடதுகால். முதல்ல காலை மடிச்சிங்க, முதல்ல காலை மடிச்சிங்க. அதுக்கப்புறம் மூச்சை வெளியே விட்டுட்டு தலையை தூக்கி கழுத்தை மடிச்சு தலையை தூக்கி முட்டியை தொட முயற்சி பண்ணுங்க. முடிந்தவரை செய்யுங்கள். ஏன்னா இப்ப சிலருக்கு தான் முட்டி தொட முடியும், சிலருக்கு முட்டி தொட முடியாது. அதனால அது தப்பு இல்லை. முடிந்தவங்க முடிந்தவரை செய்யணும். அதான் யோகா.
அதாவது அவங்க செய்யறாங்களே நாமளும் செய்யணும் அப்படிங்கலாம் நினைக்க தேவையில்லை. அப்புறம் 2 கால்களையும் மடித்து இப்படி முதல்ல கால் ரெண்டையும் மடிச்சுங்க, மூச்சை வெளியே விட்டுடுங்க. தேவைப்பட்ட முடிஞ்சா இப்படி தஞ்சாவூர் போக மாதிரி ஆடலாம். பண்ணுங்க. திரும்பி எழுதுங்க. சரி, இதெல்லாம் இது முக்கியமானது. கடைசியா ஒரு முதிரையை விட்டுட்டேன். ருத்ர முதிரைன்னு ஒரு முதிரை சொன்னேன் ஏற்கனவே உங்களுக்கு. அதாவது பூமி முதிரை, வாயு முதிரை, அக்னி, இந்த 3ஐயும் சேர்த்த முதிரை ருத்ர முதிரை. போன வாரம் கூட சொன்னேன் நான் இதை இரண்யாவுக்காக. இரண்யா என்பதும் ஒரு குடல் சம்பந்தமான விஷயங்கள் தான். அதனால இந்த ருத்ர முதிரையை பண்ணுங்க. அதாவது பூமி முதிரை, அதாவது நில பிரிதிவி முதிரை இது இல்லையா, மோதிர விரல், வாயு விரல், ஆள்காட்டி விரல், அக்னி விரல், இந்த விரல்ல மூச்சு பயிற்சி. இது ஒரு முக்கியமான வயதானவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அற்புதமான ரொம்ப பயனுள்ள முதிரை இந்த முதிரையும். அதனால இதெல்லாம் மறந்துடாதீங்க. இந்த முதிரைலாம் எழுதி வச்சு தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு பலன் உண்டு. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு விட்டுட்டீங்களா மறந்துடுவீங்க. அதனால இதெல்லாம் நோட் பண்ணீங்க, எழுதி வச்சுங்க, அதான் நல்லது. எழுதி வச்சுட்டீங்களா திரும்ப திரும்ப நீங்க எப்போனாலும் அதை பயன்படுத்தலாம். இதை தினமா ரொட்டீனா பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நமக்கு வயிறு தான் மிகப்பெரிய சக்தி உடையது. மூளைக்கு நமக்கு சக்தி கூடியது வயிறு. வயிறு நல்லா இருந்தால் தான் மூளை நல்லா வேலை செய்யும், மனசு நல்லா வேலை செய்யும். வயிறு நல்லா இல்லைன்னா மனமும் மூளையும் ஒழுங்கா இருக்காது. நமக்கு அது ஒரு இது கொடுத்துரும். அதனால வயிறு ஆரோக்கியமாக இருக்கிறவங்க தான் வாழ்க்கையிலேயே ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதனால வயிறை மிகவும் ஒவ்வொருத்தரும் வயிறு குடல் பகுதியை நம்ம இருக்குது. ஏன்னா வயிறு குடல் தான் நம்ம சக்தியை உறிஞ்சு உடல் ரத்தத்துல கொண்டு போய் சேர்க்கிற வேலை செய்யறது வயிறு தான். அதனால வயிறு நல்லா இருக்கும். வயிறும் மிக முக்கியமானது. மற்ற உறுப்புகள் அதாவது ராஜ உறுப்புகள்னு சொல்லுவோம். அதாவது சிறுநீரகம், இதயம், நுரையீரல், வயிறு, இதெல்லாம் ராஜ உறுப்புகள். கணையம், இதெல்லாம் ராஜ உறுப்புகள். அதனால இந்த ஒவ்வொரு உறுப்புகளும் அற்புதமாக செயல்பட்டாதான் நம்முடைய உடல் மொத்தம் முழுக்க ஆரோக்கியமாக இருக்கும், நம்முடைய ஆரோக்கியம் மேம்படும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த மகாவதர் அறக்கட்டளைக்கும் பாணியப்பன் சார் அவர்களுக்கும் இந்த நம்முடன் பழகும் அனைத்து ஆசிரியர் அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.